இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா சோம்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மஷ்ரூம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நல்லா அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிட்டு லாஸ்ட்டில் மல்லி போடுவோம், லைட்டாக மேலே தூவிட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஹீட்லேயே பட்டர் வந்து உருகிடும். ஆனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் காளான் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும்.